Vanakkam. Today we'll be talking about the best practices in COVID response management, which is in Texas, US. We have Ms. Chandra Viswanathan. She is a senior project analyst, Texas State Department, Health Information from USA. Let's welcome her. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஹரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்க இதை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்ததுக்கு உங்க டைம் ஒதுக்கி இந்த டிஸ்கஷனுக்கு. மெயினா நம்ம ஒரு 3 விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இன்னைக்கு செக்ஷன் எப்படி பிரிக்க போறோம்னா செக்மெண்ட்ஸா. முதல்ல மிஸ் சந்திரா விஸ்வநாதன்றவங்க யாரு, எங்க ஆரம்பிச்சாங்க, அவங்க எப்படி இன்னைக்கு யூஎஸ்ல டெக்ஸஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் அனலிஸ்டா வரைக்கும் வளர்ந்துருக்காங்க, என்னென்ன ஸ்டேஜஸ், அப்படி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் நீங்க வாழ்க்கையில பார்த்த ஹர்டல்ஸ், அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க, இதை பத்திலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறமா கோவிட் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்டோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, டெக்ஸஸ்ல என்ன மாடல் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் வியூவர்ஸ் கிட்ட இருந்து, நம்ம அதை பத்தியும் பேசுவோம். தென் வித் க்ளோசிங் ரிமார்க்ஸ் அண்ட் வில் ராப் இட் அப். சரிங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். மிஸ் சந்திரா விஸ்வநாதன்றவங்க யாரு, எந்த ஊர்ல பிறந்தாங்க, எங்க படிச்சாங்க, எப்படி டெக்ஸஸ் வந்தாங்க? Chandra Viswanathan. She's a daughter, a wife, and a mother, and a project analyst by profession. பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ என்னுடைய மதர் டங் தமிழ் தான். அதுக்கப்புறம் 98ல கல்யாணம் ஆச்சு. The so-called US மாப்பிள்ள. இங்க 98ல கல்யாணம் ஆச்சு. அடுத்த 2 நாள்ல இங்க வந்தாச்சு. சரி. இங்க வந்தப்ப those days அப்பெல்லாம் இந்த டிபெண்டன்ட் விசால வரவங்க வேற வழி கிடையாது, வீட்டுல தான் உட்கார்ந்தாகணும். ஆமா ஆமா. H2 விசால வந்தோம். சோ H4 வந்ததுனால வீட்டுல உட்கார்ற பழக்கம் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஐ டிட் மை MBA. ஸோ ஏன்னா அப்போ ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் மாத்திக்காம டிபெண்டன்ட் விசால படிக்க முடியும். தட் வாஸ் த ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள். ஸோ அதனால MBA பண்ணேன். பை த டைம் MBA முடிக்கும் போது ஐ காட் டபுள் கிராஜுவேஷன், தட் இஸ் அஸ் அ மதர் டூ. அதுக்கப்புறம் என்னோட பையன் பிறந்தான். அவனுக்கு ஒரு 6 months இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அப் ஜாப்ஸ் விச் ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கண்ட்ரிக்கு வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அது நம்ம ஊர்ல இல்லை, ஆனா இங்க அப்போ இருந்தது. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் ஃப்ரம் ஹோம். அண்ட் இனிஷியலி ஒரு ஆல்மோஸ்ட் 5 years நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வித் நோ பே. ஏன்னா ப்ராஜெக்ட் கிடைச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அண்ட் குழந்தை சின்னதா இருக்கும்போது எனக்கு அதை போய் டேக் கேர்ல டம்ப் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு வேலை இது பண்றவும் இஷ்டம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் மை ஹஸ்பண்ட், he was traveling. So we had few hurdles. I wouldn't say hurdles as such, it was a push. So என்னால என்னோட குழந்தையோட இதையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. At the same time I was able to build up my resume too. So, in a way advantage and I mean if the disadvantages இல்லாம கிடையாது. But on the positive side that helped me a lot. So by the time I had my second kid after 4 years. So என்னோட செகண்ட் கிட்டுக்கு 2 years வரைக்கும் I was working totally from home. அதுக்கப்புறம் I mean second kid பிறக்கும்போது it was an internship, paid internship, which was minimum, but that was okay. And I mean ஏதோ ஒன்று எனக்குன்னு ஒரு இது வந்தது. ஸோ அண்ட் பை த டைம் என் பையனுக்கு 2 வயசு ஆகும்போது எங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப கேட்கறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அது எப்படி 3 வருஷம் 4 வருஷம். ஸோ அப்போ கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால ஈஸியா இருந்தது. அதனால கிரீன் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ காட் த பெய்ட் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு என் பொண்ணுக்கு ஒரு 2.5 almost 3 years ஆகும்போது she started going to Montessori. அதுக்கப்புறம் நான் வெளியில போக ஆரம்பிச்சேன். I started doing 4 hours outside, 5 hours outside, and then log in from home. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. And by the time எல்லாம் செட்டில் ஆகும்போது இப்போ the scenario is exactly the opposite.
என் பசங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேண்டாமா, நீ வெளியில தயவு செஞ்சு போன்னு சொல்ற நிலைமைக்கு வந்தாச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் வளர்ந்தாச்சு என் பசங்க. Now my son has passed out from first year of college. He is moving up to second year. And என்னோட பொண்ணு வந்து இப்ப 9th முடிச்சு இப்ப 10th போயிட்டு இருக்காங்க. So இப்ப அவங்களுக்கு என்ன பார்க்க வேண்டாம். ஆனா என்ன பண்றது? Like as a parent, we have to be the hawks watching. But it was a fun journey. We had a wonderful time, ups and downs. And I got married to a complete stranger. And அவரை முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல, other than the picture. Okay. So அப்படி இருக்கும்போது வந்துட்டு life has been good to me. Okay. இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க, இதுக்கப்புறமா இப்போ வந்து இப்போ நீங்க படிச்சது, இப்போ லைஃப்ல நடந்த ஒரு தருணம்லாம் சொன்னது, அதுக்கப்புறமா நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அடியெடுத்து வைக்கும்போது எல்லாருமே எதிர்கொள்ற சில ஹேர்டல்ஸ் வந்திருக்கும். அதாவது நீங்க ஒன்று பிளான் பண்ணி போயிருப்பீங்க, அது வேற மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும், எல்லார் லைஃப்லயும் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது எந்த சுச்சுவேஷன்றது கூட உள்ள டீப்பா போக வேண்டாம், அதுல நீங்க கத்துக்கிட்ட பாடம் அது எப்படி நீங்க உங்களை தயார்படுத்துச்சு அப்படின்றத சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Basically like my father is my teacher. அப்பா வந்துட்டு லைக் கூட பிறந்தது வந்து மொத்தம் 9 பேர். எங்க அப்பா 5வது. பட் he was kind of the prime point for the whole family. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து விஸ்வநாதன் is my dad. So அவரை பார்த்து லைக் வளர்ந்ததுனாலே என்னோ தெரியல, லைக் அவ்வளவு தூரம் வந்துட்டு லைக் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு we don't linger on. So and luckily my better half is my best half. அவரும் வந்துட்டு அதேதான். அவர் வந்துட்டு ஐயோ இது முடியலையா, இது பண்ணாதான்னு சொல்ற ஆள் கிடையாது. உனக்கு வேணுமா பண்ணு, mistakes happens, that's okay. Learn from it and move on rather than like keep on lingering on it. அதை உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி லைக் அதுல எது பண்ணது சரியில்லைன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா next time வந்துட்டு try something entirely different, like it might work out. அந்த மாதிரி கேட்டகரி அவர். So he is very supportive and both my kids luckily they have been very good kids. Okay. எனக்கு குட் கிட்ஸான்னு எங்க அம்மா ஆச்சரியப்படுவாங்க. பட் ஆனா லக்கிலி மேபி அவரை மாதிரி வந்ததுனாலயோ தெரியல. பட் இப்போ இன்னொரு முக்கியமான ஏரியாக்குள்ள போறோம் நம்ம. இது என்னன்னா இப்போ COVID-19 உலகம் ஃபுல்லா தாக்கம் இருக்கு இந்த பேண்டமிக்னாலன்றது. நீங்க வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் டெக்ஸஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ல சீனியர் ப்ராஜெக்ட் அனலிஸ்டா இருக்கீங்க. ஸோ மை மெயின் கொஸ்டின் நிறையவே செக்மெண்ட்டுக்குள்ள போறேன். லைக் என்னன்னா what were the strategies adopted by Texas State Department to first of all இப்போ கண்டெயின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணாங்க? டெக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் it's a second largest state in US. And luckily California, Seattle, like Virginia எல்லாம் வந்துட்டு என்னன்னா like they have a shortage of space. It's a concrete jungle அங்கெல்லாம். So அதனால வந்துட்டு it was very easy to spread. Texas வந்து had space, had the advantage of more space, and நீங்க any ஷாப்புக்கு போனாலும் வந்துட்டு it's all huge. So they were able to restrict the number of people inside going inside at a time like இது வந்துட்டு like I'm talking about March first week when it was slowly starting to spread in Texas. அப்பவே வந்துட்டு என்னன்னா கடையில வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு சைட் மட்டும் தான் என்ட்ரி, ஒரு சைடு எக்ஸிட். அதுவும் பேசிக் ஷாப்ஸ் மட்டும் தான் ஓபன் ஆகும், which is like groceries. இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த க்ளோத்திங் ஷாப் இது அது எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. By February end everything got closed. So அதெல்லாம் ஆன்லைன் தான், courtesy Amazon. And all the other shops were open online. So நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா வரும். And even Amazon like I was like having a little problem because there are few stuffs which was available only in few shops. அது வாங்கணும் அப்படின்னு சொன்னா Amazon மூலமா ஆர்டர் பண்ணாலும் they were shipping only the priority stuff, like that is in the basic COVID-19 க்கு specific and the mask, hand sanitizer, like in the antibacterial stuff. அந்த மாதிரி மட்டும் தான் வந்துட்டு 1 day delivery 2 day delivery ல இருந்தது. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா you have to wait for at least a month. So அதனால வந்துட்டு like but you can complain now because those were the necessities. And அதை தவிர வந்துட்டு என்னன்னா லைக் கடைக்கு நீங்க போனீங்கன்னாலும் it was winter.
I'm sure like you must be aware of that. Like February. ஆமா ஆமா. So it was pretty cold outside with frost. ஆனாலும் நீங்க வந்துட்டு கடைக்கு போனீங்கன்னா வெளியில தான் வெயிட் பண்ணி ஆகணும். If there is more than 10 people inside, you have to wait outside, or you can wait in the car. ஆனா wait in the car அப்படின்னு சொன்னா லாங் லைன் இருந்ததுன்னு சொன்னா then you have to come back to the last ticket. ஆமா ஆமா. So you have to wrap up and wait in the line. ஆனா வந்துட்டு that helped a lot. I would certainly say like most of the shops were very strict about it. ஆனா initially like the February Marchல வந்துட்டு the all the safety gears, mask and gloves and everything was insisted only for the employees, not for the people who shop. So maybe அது அப்பவே இன்சிஸ்ட் பண்ணிருந்தா வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு இப்ப தோணுது. Of course like அப்ப வந்துட்டு அவேர்னஸ் கம்மியா இருந்ததுனால அப்பதான் it was spreadingனால வந்துட்டு யாருக்கும் தோணல, அவ்வளவு சீரியஸா யாரும் எடுத்துக்கல. ஓகே. And so அது வந்துட்டு என்னன்னா லைக் கடைக்கு போனீங்கன்னா they clean the cart for you, antibacterial spray வச்சு ஃபுல்லா கார்ட்டை க்ளீன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் நீங்க உள்ள போனீங்கனால you can touch whatever you're not buying. நீங்க டச் பண்ணீங்கன்னா you have to buy it. ஓஹோ ஓகே. You touch it, you buy it. அது வந்துட்டு இல்ல நான் சும்மா எடுத்து பார்த்தேன்னா சொல்லவே முடியாது. There will be somebody watching you, so you have to buy it. So அதனால people were like really scared like to touch anything unnecessary. இல்லனா நம்ம வந்து சும்மா அப்படியே போவோமோ லைக் ஒன்னு எடுத்து பாப்போம், அது வேண்டாம்னா அப்படியே தூக்கி போட்டு வருது. அதெல்லாம் வந்து it wasn't possible கிடையாது. ஓகே. And அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் schools they closed up like இங்க வந்துட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல we have something called a spring break for a week. So அந்த ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து they said like they are preponing the spring break ன்னு சொல்லி பிப்ரவரி எண்ட்லயே வந்து ஸ்ப்ரிங் பிரேக் வச்சாங்க. வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு we thought okay they are going to open and then finish up the session. அதோட முடிச்சிட்டு ஸ்ப்ரிங் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாसेस தான் ஸ்டார்ட் ஆச்சு. So like kids weren't allowed to go to the school premises. Everything was online and they had the final exams online too, which happened in May. So okay. என் பையன் வந்துட்டு he goes to Texas A&M, which is closer to Houston. So அங்கேயே வந்துட்டு டாம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. டாம்ஸ் இருந்தாதானே பசங்க அங்க இருக்கணும்னால அங்க இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. and they converted those dorms into the quarantine this thing like okay the contagion movie la kaamcha mari full எல்லாம் மாத்திட்டாங்க. Exactly. Okay. It's hard to come home, which was like in a way much what is it like parents ku vandu it was much relieving. In a பயமா like ஆமா in a Texas la vandu I'm in Dallas, but spreading fast ன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்டின் and ஹூஸ்டன்ல வந்துட்டு ஜாஸ்தி இருந்தது. ஆமா particularly Austin and San Antonio அங்க தான் வந்துட்டு நம்பர்ஸ் ஜாஸ்தி இருந்தது. எதனால மூவ்மென்ட்னாலயா? Austin is like relatively you can compare it with Bay Area in California. It is a little crowded place. Okay. And San Antonio it's the border வந்துட்டு which is like I mean Trump திட்டலாம் என்ன வேணா பண்ணலாம், ஆனா வந்துட்டு it had lots of unrestricted entry and exit. சரி. So அதனாலயே வந்துட்டு லைக் ஸ்ப்ரெட் வந்துட்டு ஜாஸ்தி இருந்தது. And San Antonio had more of the tourist spots. Okay. So அந்த ஃப்ளோ அதிகம் இருந்தது. Okay. ஸ்ப்ரிங் பிரேக் so வந்துட்டு பசங்களை வந்துட்டு அங்க அழைச்சிட்டு போறது. So அதனால வந்துட்டு it was spreading a little faster there. So அதனால வந்து அந்த க்ளோஸ் பண்ணது it was a relief for us. So அவரும் வீட்டுக்கு வந்தாச்சு. So அதுலேருந்து வந்துட்டு all the 4 of us are stuck at home. Yeah, this is my workplace. Okay. இப்போ ஸ்கூல்ஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா லைக் இப்போ இந்த மாதிரி குறைச்சிருக்காங்க இல்ல இந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்கன்னு ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சில எல்லாம் இருக்கும். இந்த ஃபீமா அது சிலதெல்லாம் நம்ம அங்க இருந்த போது பார்த்தது. நான் ஹரிக்கன் கத்ரினா போது நியூ ஆர்லியன்ஸ்ல இருந்தேன். அங்க சிலதெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்காங்க. அதுவும் அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. லைக் அதாவது பேஸ்ட் ஆன் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அந்த ட்ரிகர் மெக்கானிசம்லாம் கூட எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இப்போ இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னும் போது பேண்டமிக் இதுக்கு முன்னாடி நம்ம பெருசா அந்த மாதிரி பார்த்ததில்ல. 70-80 வயசு நமக்கு தெரிஞ்சவங்களும் அது ஸ்பானிஷ் ஃப்ளோ பார்க்காதவங்க தான் நிறைய. இந்த சிச்சுவேஷன்ல எப்படி அந்த ட்ரிகர் மெக்கானிசம் வேலை பண்ணுச்சு? How did public health disaster management சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க? Actually அது வந்துட்டு that was really commendable. நீங்க வந்து இப்போ எங்க வீட்டை சுத்தியே வந்துட்டு டெக்சஸ் is like நீங்க போனீங்கன்னா
எவ்வளோ தூரம் வந்துட்டு கேஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு தே ஹாவ் சர்ச்சஸ். இந்த சைடு ஒரு சர்ச் இருக்கும், இந்த சைடு ஒரு சர்ச் இருக்கும். எவ்ரி பிளேஸ் லைக் சர்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தே மேட் தட் இன்டு கோவிட் டெஸ்டிங் ஏரியாஸ் டு அதர் தென் த எமர்ஜென்சி திஸ் திங். ஸோ இட் வாஸ் ஃப்ரீ வாக்-இன். அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு February March வந்துட்டு இட்ஸ் த அலர்ஜி சீசன், த போலன் அலர்ஜி சீசன். And people they panic, they walking போகும்போது இது பண்ணும்போது like சுவாசிக்கும்போது ஆமா. So the others panic too. அவங்க ஸ்னீஸ் பண்ணா நம்ம பயந்து ஓடுவோம். So அந்த நிலைமைக்கு வந்துச்சு. So அதனால வந்துட்டு even those people were allowed to go and get tested. So the entire tests were done for free in churches which were turned into I wouldn't say it was free, but it was minimal. Free for the underprivileged and for the seniors. Okay. And for kids under certain age something. And mostly and most of the insurance covered it too. அதாவது சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இஃப் யூ ஹேவ் த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அண்ட் இது லைக் பேசிக் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா ஈவன் இன்சூரன்ஸ் கவர்ஸ் இட் a little bit. I mean to an extent. I wouldn't say like it's too bad. It's better to be careful than sorry. அந்த இதுதான். So at least they had places. You were able to walk in and get it done rather than like wait on the line and call பண்ணி like on the hold போட்டு like 2 hours கழிச்சு இல்ல இன்னைக்கு முடியாது நாளைக்கு அந்த இது இல்ல. You were able to go. So at least the people were like okay, போனமா டெஸ்ட் பண்ணமா like 3 days அப்புறம் ரிசல்ட் வந்ததா okay, we are out of danger. They were okay. Okay. So Texas was like, it was, I wouldn't say that it was too hard, but the problem was the administration, like they weren't very sure. Like கடையை ஓபன் பண்ணி வைக்கலாமா இல்ல க்ளோஸ் பண்ணலாமா ஏகப்பட்ட இது இருந்தது. இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எல்லா ஷாப்ஸையும் ஓபன் பண்ணி எல்லா சலூன்ஸ் எவ்ரிதிங் தே ஓபன் த ஹோல் திங், மால் ஓபன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஓபன் இது பண்ணி விட்டாங்க. லைக் ஈவன் தோ தே ஹேட் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் இன் ஆர் வாட் எவர், லைக் தே ஓபன்ட் எவ்ரிதிங். So the numbers started rising again. They said like restaurants, if it's family and friends, you can sit together. Okay, family. I know my kids don't go anywhere. I know I don't go anywhere. So we are content. Ana adhe friends nu include pannom appdin sonna, friends we don't know. We don't know where they went, what they did, everything. So appadi irukumbodhu you can take their words, but still like to just to be sure namak theriyadu. So அப்படி இருக்கும்போது வந்துட்டு லைக் அந்த மாதிரி அவசரப்பட்டு ஓபன் பண்ணிருக்க வேண்டாம். And salons got open and they say they take all the precautions. அது எப்படி precaution எடுக்க முடியும்? Okay, like girls go for threading precaution எடுப்போம். அவங்க மாட்ட பண்ண முடியும். இல்ல இங்க என்ன பண்றாங்கன்னா, I saw in some places இந்த பல்ல கடிச்சு இழுக்கிறதுக்கு பதிலா ஒரு ஒரு இது மாதிரி மடிச்சு கழுத்துல வச்சுட்டாங்க. ஃபுல்லா கழுத்துல வச்சுட்டு டியூட்டி கழுத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு லைக் அந்த வாயில வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. They said like no threading, only vaccine நாலும் imagine like I mean it can be totally contained because they can't stay 6 feet apart from us. They have to be close to us. நம்ம எங்க போய் உட்காரணுமா? அந்த சேர்ல யாரு முன்னாடி உட்கார்ந்தாங்கன்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம போகும்போது லைக் நமக்கு முன்னாடி காமிக்கணும்ன்றதுக்காக நான் சீட்டை க்ளீன் பண்றேன் பாரு எல்லாம் காமிக்கலாம். ஆனா இல்ல for any antibacterial spray or wipes to work, it says 97% safe. Ana for any of those to work, like it takes a minimum of few minutes at least. Like போட்ட உடனே சாகிறதுக்கு அது என்ன லைக் நம்ம சினிமால வர ஹீரோ வந்து அடிச்சா வந்துட்டு வில்லன் செத்து போற மாதிரியா அது நடக்காது. So it has to wait for, you have to wait for some time. But அவங்களுக்கு வந்துட்டு ரொட்டேஷன் வேணும். So ஸ்ப்ரே பண்ணிட்டு yeah it's clean, come over and sit. எதுக்கு இந்த ரிஸ்க்? இப்போ இந்த ஒரு 3-4 மாசம் வந்துட்டு அழகா இல்லைன்னா யார் என்ன பண்ண போறாங்க? லைக் அண்ட் பியூட்டி பார்லர் இஸ் நாட் கோயிங் டு மேக் அஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் அப் டு அஸ். ஸோ அதை விட்டுட்டு லைக் இந்த இதெல்லாம் இங்க ரொம்ப ஜாஸ்தி. லைக் ஐ டோன்ட் நோ அபவுட் இந்தியா. லைக் ஏன்னா நான் அங்கேருந்து இங்க வரும்போது ஐ வாஸ் 22 years old. And up to 22 years old I've never been to a beauty parlor there in Chennai. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஐடியா இல்லை அங்க எப்படி இருந்ததுன்றது. ஆனா இங்க வந்துட்டு லைக் நெயில் சலூன், பியூட்டி சலூன்ஸ் லைக் இது எல்லாமே வந்துட்டு இப்பவும் வந்து கூட்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேசஸ் லைக் they say like okay walking and everything is good of course. ஆனா வந்துட்டு என்னன்னா ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போயிட்டு லைக் கும்பலா உட்காந்து
அந்த இடமும் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் நன் அதர் என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஓப்பன், தியேட்டர்ஸ் ஆர் நாட் ஓப்பன். இப்போ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆனவொடனே 2 நாளைக்கு முன்னாடி திருப்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஸோ வேற என்ன மாதிரி தேங்க்யூ. இது இப்போ வேற என்ன மாதிரி எடுத்திருக்காங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறேன்னா, இங்கே சில ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, சில சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இதான் நம்பர். இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து வந்தாருன்னா இந்த ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தர் வீட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு இருக்குன்னா ஒரு 4 மெம்பர் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கோவிட் இருக்குன்னா இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் வந்து இவரை அட்மிட் பண்ணணும், இவர் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும், இப்படி சில சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இது கொண்டு வந்தாங்க? அதாவது எப்படி நான் கேட்கறேன்னா, ப்ரோட்டோகால்ஸ் இந்த எஸ்ஓபி இதெல்லாம் வந்து இதுக்காக சில எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, யூனிக்கா டெக்ஸஸ்க்குன்னு சொல்லிட்டு, அது கேட்கறேன் நான். இப்போ வந்துட்டு என்னன்னா லைக் இமேஜின் இஃப் ஐ எம் அஃபெக்டட், என்னோட ஃபேமிலி வந்துட்டு தே ஆர் ஆன் குவாரண்டைன் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் வில் பி டெஸ்டட் இமிடியட்லி. ஹோம் குவாரண்டைன். Home quarantine and everybody will be tested and the home will be like literally fumigated with those things so that like to be virus free, to be bacteria free, virus free, to get it sanitized. So அந்த இது பண்றாங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு like otherwise like in like they take you immediately, like you call 911, they take you immediately to the hospital, you're on ICU and nobody is allowed to come in. And உங்க ஏரியா இப்போ நான் இருக்கிற இந்த ரோட்ல வந்துட்டு ஒரு certain extent வரைக்கும் they don't close down the whole place, but ஒரு certain extent வரைக்கும் everybody is tested. Whomever is like my opposite door neighbor, my immediate next door neighbors, they're all tested. And as I mentioned earlier, Texas, since it's like huge place, I don't know whether you can see my backyard from this. Like இப்போ வந்துட்டு எனக்கும் என்னோட நெய்பருக்குமே வந்துட்டு we have like at least ஒரு like almost ஒரு 2000 to 3000 square foot difference. Okay. So it's not very close. அதனால வந்துட்டு என்னன்னா லைக் அவ்வளவு தூரம் வந்துட்டு நெய்பர்ஹுட்ல ஸ்ப்ரெட் ஆகிறது ஈஸி கிடையாது unless and until you have an interaction, personal interaction on the one-on-one இது. And even otherwise, like we step out of the house, we wear our mask. And any shop we go, we wear the gloves too. Okay. And every employee there, before they are expected to change their gloves, because previous cardku நம்ம கார்டையும் டச் பண்ணும்போது வந்துட்டு they have to change it. There are few shops which they don't allow you to swipe it by yourself. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு they have to change it in front of you. And otherwise, like all the restaurants are closed, it's only takeout. What else do you expect? No, எப்படி நான் கேட்குறேன்னா, இது வந்து இப்போ ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க ஃபார் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு. இப்போது ஸ்பெசிஃபிக்காக பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லி சிங்கப்பூரில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ அங்கே வந்து ஸ்வைப் கொண்டு வராமல் டச் இது கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, பயோமெட்ரிக் வந்துட்டு ஃபேஸ் ரெகக்னிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹெச்டிபி ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட்ஸில் வந்து எல்லாருக்கும் என்னென்ன கிராசரி வேணும் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த பிறகு அந்தந்த இதுக்கு வந்து கொண்டு வந்து அவங்க போஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டாங்க, அந்த ஏரியாவில் வச்சுட்டாங்க. அண்ட் அவங்க கேர்டேக்கர் இருப்பார்ல, இந்த ஒரு 4 பிளாக்குக்கு ஒரு கேர்டேக்கர் இருக்காருன்னா அவர் வந்து இந்த ஃபுல் கியரோட வந்துட்டு அந்தந்த லிஃப்ட் கிட்ட வச்சுட்டு போயிடுறாரு. He won't even enter the aisle. And அவங்கவுங்க வேற டைமிங் இருக்கு. Not that everybody comes at the same time and picks it up and go back. அவங்கவுங்க அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்லாட் அவங்களுக்குன்னு இருக்கிறத எடுத்துட்டு போயிடணும். சேம் திங் வித் கார்பேஜ் டிஸ்போசல் as well. அந்த யாரும் டிஸ்போசல் ஷூட்ல வந்து போடக்கூடாது. They have to come and place it there and then the team வந்து எடுத்துட்டு போயிடும். இப்போ இந்த கிச்சன் எலிவேட்டரோ இல்லைன்னா சர்வீஸ் எலிவேட்டர் சைடோ இந்த ஸ்டேர் கேஸோ இதெல்லாம் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. எவ்ரி 2 hours 3 hours டிபெண்டிங் ஆன் த லொகேஷன். மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து எவ்ரி 1.5 hours 90 minutes ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, கிளியர் பண்றது. அதெல்லாம் நைட்ல கிடையாது. பை 10 o'clock they stop and 10 to morning 6 or 7 I think they have restricted depending on the location. யாரும் வெளியே மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது unless and until it's emergency. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சில இடத்துல இப்போ நான் பார்த்த போது இப்போ we've been talking with few people வேற இடத்துல இருக்கவங்க, ஸ்டேட்ல இருக்கவங்க, மாஸ்க் தட்டுப்பாடு இருக்கு. அதாவது ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அஃப்கோர்ஸ் N95 is procured and supplied to them. But for common public வந்து வீட்டில் துணியில செஞ்சுக்க சொன்னாங்க. We've been advised to use cloth or how to stitch. We had a do-it-yourself kind of videos and those kind of things shared.
வேற என்னென்ன ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் இருக்காங்க? இப்போ இங்க வந்து திரும்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து லாக்டவுன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இங்க சென்னையில. மதுரையில இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பீக்குக்கு போகுது அப்புறம் இறங்குது. இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து இது இவங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நான் சொல்றது வந்து கவர்மெண்ட் சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது கேரளாவோ இல்லை கர்நாடகாவோ ஆந்திராவோ எடுக்கும்போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண, இப்போ சிங்கப்பூர்ல நான் பார்த்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வாங்க, வில் டேக் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஏன்னா இது பெட்ரி டிஷ் மாதிரி நம்ம உலகமே வந்து ஃபுல்லா இது எதுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கனால இங்கேருந்து இந்த ஒரு டெஸ்டிங் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு மாடல் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தே இம்ப்ளிமெண்டட் இட். அண்ட் கேரளால இட் வாஸ் அஃப்கோர்ஸ் ஏரியா சின்னது, நம்ம 38 டிஸ்ட்ரிக்ட், அவங்க 14 டிஸ்ட்ரிக்ட். பட் ஸ்டில் தே ஏபிள் டு டூ. இப்போ நியூசிலாண்டும் இந்தியாவும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஏரியாவுக்கு அந்த பாப்புலேஷனுக்கும் நமக்கு இருக்கிற ஏரியாவுக்கும் பாப்புலேஷனுக்கும் இட்ஸ் டூ கம்ப்ளீட்லி வேரிட், ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் உள்ளது. பட் ஆஸ் அ கண்ட்ரி அவங்க பண்ணாங்க. இங்கே ஆஸ் அ ஸ்டேட் கேரளா பண்ணுச்சு. இப்போ கூட ஒரு நேற்று வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன் ஒன்று நடத்திருந்தாங்க. சௌமியா சுவாமிநாதன் மேம் ஃப்ரம் WHO சீனியர் சயின்டிஸ்ட், அப்புறம் அமிர்தியா சென், அப்புறமா சிஎம் ஆஃப் கேரளா, இந்த மாதிரி எல்லா ஒரு 4-5 பேர் தே ஆல் கேம். இவர் என்ராம் சார் வந்து மாடரேட்டரா, 3 மாடரேட்டர்ஸ் அண்ட் 4-5 ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து கண்டக்டட் செஷன். கேரளாவோட டெவலப்மெண்ட் பற்றி அவனை குளோபல் லெவல் டிஸ்கஷன் மாதிரி வச்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் கம் டுகெதர் அண்ட் தென் அந்த பிரெயின் ஜாம் நடக்கும்போது தான் இதெல்லாம் பண்ணலாம், இது செஞ்சா பெட்டரா இருக்கும்ன்றது வருது. இப்போ டெக்ஸஸ்ல நிறைய அந்த மாதிரி சில கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? என்னென்ன ஏரியாஸ் டச்சிங் ஆன் தட், அந்த அதுல ஏதாவது மாற்றங்கள் புதுமை அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? லைக் இங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் வரல. டெக்ஸஸ்ல வந்து லைக் ஈவன் தோ லைக் இப்போ நீங்க மற்ற ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா, கலிபோர்னியாலாம் வந்துட்டு லைக் வித்தின் அ வீக் தே ஹேட் லைக் த நம்பர் ஷார்ட் அப் டு லைக் 70,000 80,000. பட் லக்கிலி டெக்ஸஸ்ல வந்துட்டு லைக் இவ்வளவு நாள் இருந்ததுக்கே வந்துட்டு நீங்க ரெக்கவரி ரேட்டும் இட்ஸ் ரியலி குட். அண்ட் பிளஸ் இன்ஃபெக்டட்னு பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு the whole ஸ்டேட்டுக்கே வந்துட்டு the number is less than 30,000. ஸோ அதனால வந்து அவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர அவசியம் வரல. அண்ட் அவேர்னஸ் வைஸ் பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் டூ பேட். அண்ட் another thing is these materials we were talking about, the mask அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா லைக் there were shortages. I wouldn't say like there wasn't any, but இந்த N95 இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா it was exclusively provided only for the hospitals and the medical organizations rather than for the public. இப்போ நான் யூஸ் பண்றதே வந்து it's a reusable mask. Okay, cloth. It's a washable mask. So like every time I use it, come home, wash it and put it in the sun, that's it. So அதனால வந்துட்டு லைக் மாஸ்க் வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, லைக் யாரான இன்ஃபெக்டட் பார்ட்டி இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வராம இருக்கிறதுக்கு, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுது. ஓகே. சோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேசிக் இது இருந்தா போதும். அண்ட் ஹைஜீன் இப்போ வந்துட்டு லைக் நீங்க எங்களுடைய பிராக்டிஸ் லைக் தே அட்வைஸ் யூ டு என்னன்னா லைக் நீங்க கிராசரி ஏதாவது வந்து வாங்கினீங்கனாலும் அண்ட் கேஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வெளியில டெலிவரி வந்ததுனாலும் leave it outside or somewhere where you don't go. லைக் ரொம்ப இடம் நாங்க வந்து கராஜ் ஓபன் பண்ணுவோம், லைக் அங்க வந்து டெலிவர் பண்ணிட்டு போயிடும். So if it's inside the garage, I don't have to take it right away. It's a closed garage. So we leave it there for at least a day. They say 14 hours, but we leave it there for like at least a day. And then next day எடுத்து அதை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு they say like you use this thing spray இல்லை wipes வச்சு க்ளீன் பண்ணணும். ஆமா லைக் பெரிஷபிள் மட்டும் வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்து உள்ள எடுத்து வச்சிடணும். And otherwise like the trash and everything. Mostly that works for the apartment culture. Okay. இங்க வந்துட்டு லைக் அபார்ட்மெண்ட்ன்றது வந்துட்டு ரொம்ப ரேர். இங்க வந்துட்டு லைக் there is more of individual houses and condos rather than apartments much. Okay. Apartmentsல வந்துட்டு yes they do it, but ஆனா வந்துட்டு என்னன்னா they don't have those trash chutes or anything. So people have to come and drop it down. And the vehicle, the recycle vehicle, they come and pick it up. And அதுலயே வந்துட்டு எதுவும் கான்டாக்ட் கிடையாது. It's only a machine operated. So பண்ணணும்ன்றது அந்த பயம் இல்லை. And recycle is like packed separately.
green waste is those are packed separately. So everything is going to be in different this thing, and it's carried in different trucks. ஸோ அதில் வந்துட்டு லைக் யாரும் வந்துட்டு ஒருத்தரோட இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை. அண்ட் அதர்வைஸ் லைக் இப்போ இன்னொரு ஏரியா கேட்குறேன். how about people with disabilities, geriatric population, elderly, இப்போ இவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தெம்? ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் நான் கேட்குறேன், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால. ஜென்ரலாக நான் பார்த்ததுனா இப்போ சிங்கப்பூரில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அபவ் 60 அபவ் 70 போது அவங்களுக்காக சில இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங் த பப்ளிக் ஏரியாஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் யூஸ் பண்ணுற கிளீனிங் ஏஜென்சியை மாற்றினாங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஜென்ரலாக இல்லாமல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவுட் சைட் கான்டாக்ட்ஸ்லாம் கட் பண்ணாங்க. இப்போ அங்கே நிறைய இது மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கிற இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்துட்டு, அதே மாதிரி இப்போ ஹோம் கேருக்காக வருவாங்க இல்லையா வீட்டுக்கு, அவங்களுக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இந்த கிளவுஸ் யூஸ் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் மாஸ்க் அவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிறாங்க, பட் கிளவுஸு அப்புறம் மற்ற இந்த ட்ரெஸ்ஸு சில சேஞ்சஸ் கொண்டு வரது இதெல்லாம் பண்ணாங்க. அது எனிதிங் லைக் தட் which they have introduced or they or அந்த டெக்ஸஸ்ல பண்ணாங்களா அந்த மாதிரி? இது வந்து டெக்ஸஸ் லைக் since I am from the health department, we have sent out informations for all the senior cares. அது வந்து senior cares வந்துட்டு என்னன்னா they have to clean it every 1 hour and அங்க உள்ளே வந்துட்டு the spray should be available if at all the person wants to use it, like அங்க. and it's என்ன சொல்றது கொஞ்சம் ஹெவி டியூட்டி this one, so அதனால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைக் எஃபெக்டிவா இருக்கும். as you said, like it's the infection control stuff. So அதனால வந்துட்டு அது வந்து சீனியர் ஹோம்ஸ்ல வந்துட்டு அந்த இது, and senior homesக்கே வந்துட்டு like every week there has to be 2 doctors visiting on rotation. Okay. So அதனால வந்துட்டு என்னன்னா like just even a slight symptom, because அங்க spread ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா the whole place will be in the chaos. So அதனால வந்துட்டு இமீடியட்டா செக் பண்ணணும்ன்றதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி இது. அதுக்கு அப்புறமா வந்து என்னன்னா there are few patients like the seniors who already they are prone to it. இந்த respiratory problem இருக்கிறவங்க அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு they are already separated. Very good. Okay. So அதனால வந்துட்டு என்னன்னா மத்தவங்களால வந்துட்டு அவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா it will get really worseன்றதுனால வந்துட்டு they are already separated. They are in a different premise and the rest of them are in a different premise. So அதனால வந்துட்டு like and there is a medical this thing like attention available for them 24/7. Okay. And there will be a caretaker who has to stay there. Okay. So அந்த ஹோமோட caretaker வந்துட்டு they are not advised to go out much. Okay. And அதாவது என்னன்னா like 1 week rotation, like ஒரு வாரம் ஒருத்தர் இருந்தாங்க அந்த மாதிரி. So they have to work on a shift basis rather than like ஏன்னா எவ்ரி டே வந்துட்டு அவங்க வெளியில போயிட்டு உள்ள வராங்கன்னு சொன்னா அதுவும் வந்துட்டு இவங்களுக்கு கேரிங். ஆமா. சோ அதனால வந்துட்டு லைக் அந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ் இது. அண்ட் அதை தவிர நீங்க ஃபுட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் those are all delivered to them in a package. Mostly like not the frozen food அந்த மாதிரி இது கிடையாது. So that like it need not be like touched immediately or put it in any this thing. So these days like they are advised to take raw materials and there is a cook available there and they cook it for them there fresh rather than getting the store bought ready made food. Okay. I mean these are all the advised ones. In spite of that, like last week they said there is one senior home close by the home care facility where 13 got infected. Okay. So and these are all like 70 plus people with other underlying problems. Okay. So, pre-existing issue. So adanala vandu like I mean the state is trying as much as possible, but it's up to the individual to follow. And it's I wouldn't say like it's too bad, but actually like kids they listen better. The youth they listen better than the middle age people. Like ipo engla mari age group la undu sokkada kekkuradhu ஐயோ வீட்டில் உட்கார முடியல டிப்ரெசிங். கம் ஆன், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் அண்ட் க்ரோ அப் rather than saying like I mean செல்ஃப் அந்த லைக் நமக்கு அட்டென்ஷன் வேணும் நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போறதை விட
நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 2 சீரிஸ் பார்க்கறதே பெட்டர். ஓகே. இப்போ வில் டச் ஆன் த அதர் ஏரியா. ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்படின்றது வந்து உலகம் ஃபுல்லா பல கண்ட்ரீஸ்ல பார்த்தோம். வி saw how it was handled and we certain ஏரியாஸ்ல கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா ஆஃப்டர் கெட்டிங் த அவேர்னஸ் பார்ட் அதெல்லாம் நடந்த பிறகு தென் இட் கேம் டவுன். இனிஷியலா வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு இருக்கு டெஸ்ட்டுக்கு, இஃப் ஈவன் த பர்சன் ஹஸ் கான் ஃபார் டெஸ்ட் அண்ட் ஹஸ் கம் பேக், வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நாட், அந்த பார்க்கறது இந்த பயம், எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் கோன் பி லைக் கிளஸ்டர் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் ஈவன் மோர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது, ஒன்ஸ் ஈச் கண்ட்ரி ஹேட் தேர் ஓன் வே ஆஃப் அந்த அப்ரோச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்னா இப்போ இங்கே வந்து அந்த ஒரு போஸ்டர் வைக்கிறது, தடை செய்யப்பட்ட பகுதி, ப்ளீஸ் டு நாட் என்டர் திஸ் ஹவுஸ் ஆர் திஸ் லொக்கேஷன், இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, 14 டேஸ்க்கு உங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி ப்ரொசீஜர் சிஸ்டம்லாம் அங்கே என்ன இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு என்ன தெரியணும்னா, எப்படி ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு வாட் வேர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் டு அவாய்ட் இட்? இங்க டிஸ்கிரிமினேஷன் அப்படி ஒன்றும் பெருசா வரல. ஏன்னா வந்துட்டு இட் வாஸ் ஆல் டிஸ்கிரீட். நோ இன்ஃபர்மேஷன்ஸ் வேர் டிஸ்க்ளோஸ் டு எனிபடி. இப்போ வந்துட்டு ஈவன் இஃப் மை நெய்பர் ஹேட் இட், ஐ வுடன்ட் நோ. ஸோ ஏன்னா இது வந்துட்டு வெளியில வந்துட்டு சொல்றது கிடையாது, பிகாஸ் தட் கிரியேட்ஸ் பேனிக் இன் பீப்புள். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு வெளியில வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. லைக் நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த கவுண்டி வைஸ் பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ எங்களுடைய கவுண்டில வந்துட்டு தெர் இஸ் லைக் அரௌண்ட் 8,000 பீப்புள். சரி. மைட் பி ஈவன் எனிபடி, ஈவன் மை நெய்பர்ஹுட். ஓகே. ஸோ ஆனா வந்துட்டு அது இன்ஃபர்மேஷன் வெளியில வந்துட்டு இட்ஸ் டூ டிஸ்கிரீட், தே டோன்ட் டிஸ்க்ளோஸ் இட் அட் ஆல். ஸோ அதனால வந்துட்டு இப்போ யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரலன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ தே நாட் கோன் பி டிஸ்கிரிமினேட்டட். அண்ட் ஸ்டிக்மா வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, லைக் ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் கோயிங் ஃபார் அ வாக் எவ்ரி மார்னிங். ஸோ நானே என்னுடைய ஐ ஹாவ் அ பெட், வி கோ ஃபார் அ வாக் எவ்ரி மார்னிங். அண்ட் இனிஷியலி லைக் நாங்க வந்துட்டு மாஸ்க் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வரதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து லைக் வேர் ஒன்லி இந்த ஸ்கார்ஃப் ஒன்று கட்டினா போதும். நீங்க ஸ்கார்ஃப் கட்டின்னு போகாம போனீங்கன்னு சொன்னா, அதுவும் பர்டிகுலர்லி ஏஷியன்ஸ்னு சொன்னா தே கெட் அப் ஸ்கேர்ட். சரி. ஸோ அந்த இது நிறையவே இருந்தது. லைக் ஏன்னா ஐ ஹாவ் அ வெரி பேட் சீசனல் அலர்ஜி. வெளியில போயிட்டு நம்ம ஸ்னீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லைக் அவ்வளவுதான். People they start moving away. Like even otherwise we walk like at least 10 feet apart. ஆமா ஆமா. அது பாத்தங்க சொன்னா இந்த பக்கம் வந்தா நம்ம அந்த பக்கம் போய்டுவாங்க. ஓஹோ. சோ அதனால வந்துட்டு லைக் அந்த இது இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் பயம். இப்போ மேபி லைக் இன்னொரு ஸ்னீஸ் பண்ணா எனக்கும் அந்த பயம் இருக்கும். ஆமா ஆமா. அதனால வந்துட்டு அது தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி அது ஒரு அவேர்னஸ்னு கூட சொல்லிடலாம். ஓகே ஓகே. அடுத்தது வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே மூடி இருக்கு. இவங்களுடைய படிப்பு ஹவ் வாஸ் இட் ஹேண்டில்ட்? ஆன்லைன் செஷன்ஸ், இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம் இல்லை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு எல்லாரும் டீமாக பிரித்து தே வர் கிவன் அசைன்மெண்ட்ஸ், கிளாஸ் போச்சா, இல்லை டிட் தே அடாப்ட் டு எனி இன்னோவேட்டிவ் ஸ்டைல்? I'll tell you what Kerala did. அவங்க வந்து டிவி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எஸ்சி ப்ரோக்ராம் முன்ன வரும், ஞாபகம் இருக்குங்களா? மதியத்துல 1 o'clock to 3 o'clock முன்ன வரும் இல்லையா? அது அப்புறம் போயிடுச்சு இல்ல. இப்போ சம்திங் சிமிலர் தேவ். யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் இன்டர்நெட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஹேவ் டிவி, விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ். ட்ரைபல் ஏரியாவா இருந்தாலும், and we will feed all the content for all the classes through TV. Let children learn from TV. அவ்வளவுதான். அந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட ஒரு சேனலை வச்சு இப்படி ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஃபுல்லா. Okay, was there anything like that in Texas or did they come up? இங்க வந்துட்டு இன்டர்நெட் ப்ராப்ளம் கொண்டு வந்தாங்களா அந்த மாதிரி? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இல்ல. அதனால வந்துட்டு இங்க வந்து there were like few kids, I mean who are called underprivileged kids, they were provided with a laptop. So அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு even Microsoft donated laptops. So அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து லேப்டாப்ஸ் ஒன்று கொடுத்து அண்ட் பேசிக் இன்டர்நெட் ஒரு ஹாட்ஸ்பாட் இதையும் கொடுத்து. ஸோ இட் வாஸ் இண்டிவிஜுவலி பர்சனலைஸ். லைக் அதாவது ஸ்கூல்ல என்ன நடந்ததோ அதே ப்ரோக்ராமே தான் ஆன்லைன்லயும், அதே டெக்ஸ்ட் புக்ஸ். அண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு என்னன்னா ஒன்லி திங் இஸ் இட் வாஸ் ஆல் ரெக்கார்டட் பை த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் லைன். ஸோ அதனால வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காத்தால இங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி லைக் 7:45 போய் அங்கே உட்காரணுன்ற அவசியம் இல்லை. லைக் கிட்ஸ் வேக் அப் லேட் அண்ட் தே ஸ்டே அப் லேட் டு ஃபினிஷ் அப் தேர் ஒர்க். பட் ஹோம்ஒர்க் இருந்தது, அன்னைக்குன்னு கொடுக்கறத அவங்க முடிச்சு கொடுக்கணும். ஹோம்ஒர்க், டெஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல தான் இருந்தது.
And I don't know, like my kids are ready to do online classes for the next 1 year too, until the situation Okay. gets better, because now they are used to it. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க தான் சொன்னாங்க, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இதுல வந்துடுது. ஸோ And அதுக்கு அந்த அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஃபேக்டர் தான் கஷ்டம் போச்சு. என்னுடைய டைமுக்கு ஏத்த மாதிரி நான் அதை படிச்சுக்கலாம் எனக்காக இருக்குதுன்னும் போது அது இன்னும் தேர் ஓன் கன்வீனியன்ஸ்னும் போது இட்ஸ் சீரியஸ். இப்போ அதை I'll come to the டவுன்லோட் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடிஞ்சது அதனால. ஸோ அதனால okay. இட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் தட். ஓகே, அடுத்ததுக்கு வரேன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் திஸ் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மெயின்லி ஐம் டாக்கிங் அபவுட் தி பில்டிங் ரெசிலியன்ஸ் பார்ட் அண்ட் தென் த கோவிட் மேனேஜ்மெண்ட்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜியோட பார்ட் இருக்கு டெக்ஸஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல? டெக்னாலஜி மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஏதாவது கொண்டு வந்தாங்களா? ஹவு டிட் தே கம் அப் வித் இந்த தேதிக்குள்ள இது மாதிரிலாம் கண்ட்ரோல்ல கொண்டு வருவோம் மாடலிங் ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா? அது கேக்குறேன். They keep publishing it, but unfortunately I don't think none of the numbers worked. Okay. But I'm on the automation project. So அதனால வந்துட்டு லைக் எங்களுக்கு வந்து பீரியாடிக்கலி வந்துட்டு லைக் அந்த இது வந்துட்டே தான் இருக்கும் நம்பர்ஸ். பட் கண்டெயின் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லைக் என்ன the only thing which gave us the confidence was like we are much better than the other states. Okay. எந்த விதத்துல in what aspects? Numbers main. Okay. And we had the space, we had the infrastructure to contain this thing like infected people. லைக் ஏன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்பேஸ் இல்லாம போச்சு. இப்போ எங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வரல. டெக்ஸஸ்ல வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வரல. Texas was able to send out like few of our stuff to outside to other states too. அந்த அளவுக்கு சர்ப்ளஸ் இது இருந்தது. Wow. Okay. So technology wise பாத்தீங்கன்னா வந்துட்டு testing was done a little faster. Okay. They were able to like இப்போ என்ன சொல்றது, ஒரு இடத்தை எடுத்தா வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சீக்கிரம் கவர் பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே. ஸோ அதனால வந்துட்டு இந்த நம்பர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் we were able to like ஈஸியா வந்துட்டு அதை ட்ராக் பண்ண முடியுது. ஓகே ஓகே ஓகே. ஏரியா பாப்புலேஷன் அண்ட் இதெல்லாமும் உங்களுக்கு கை கொடுத்தது. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வருதுன்னும் பொழுது இதுக்கு முன்னாடி ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின்டு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, ட்ரெயின்டு கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இது பிரச்சனைனா உடனே அவங்களாம் டக்குனு அந்த ஃபீல்டுக்கு எல்லாரையும் டிப்ளாய் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த கோஆர்டினேஷன் இனிஷியல் இது நடக்கும். அப்புறம் தேல் கோ பேக் டு தேர் ஏரியாஸ் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ரிப்போர்ட் முடிச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஃப்ளட்டாக இருக்கட்டும் இல்லை ஹரிக்கேனாக இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி தான் நடக்கிறது. என்னென்ன ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ்னா அந்த சைடு பார்த்து கோஃபிமா இவங்க எல்லாம் பிரிச்சு இதெல்லாம் பிரிச்சு UN ஏஜென்சிஸ் வருவாங்க, NGOs வருவாங்க, இன்டர்ஏஜென்சி கோஆர்டினேஷன் நடக்கும். ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி அண்ட் எவ்ரிதிங் கோஸ் அவுட் ஸ்மூத்லி. ஹவு டிட் தே பிளான் ஃபார் திஸ்? ஏன்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் நியூ. பப்ளிக் ஹெல்த் மட்டும் அது கண்டிப்பாக பண்ணிக்கிறதுக்கு முடியாது. நிறைய all the allied departments would have come together. How did that network, who knit this whole thing? Texas the health department did most of the training works. Okay. And area wise pirichi and healthcare la irukravungalukkum training koduthu, plus lots of NGOs they provided with people for basic this one like and the cleanliness maintain பண்றதுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்னு கொடுத்தது. So என்னன்னா only those people were allowed to travel to few of the places like அந்த ஏரியால வந்துட்டு they were only those people were allowed to go. And அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு லைக் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து they were very well equipped. I wouldn't say they were ready for this, but they were able to at least like ஒரு இந்த வைரஸ்க்கு என்ன இது பண்ண முடியும்ன்றது வந்துட்டு ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சது. They had like இந்த இது ஆரம்பிச்சதுலேருந்து February 2nd வீக்லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்டட். Okay. இப்போ நீங்க வந்துட்டு இங்க டெக்சாஸ்ல எடுத்தீங்கன்னா வந்துட்டு தேவர் லைக் ஃபியூ மேஜர் ஹெல்த் கேர் சென்டர்ஸ். அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இமீடியட்டா ட்ரைனிங் கொடுத்து அண்ட் த பேசிக் ஸ்டஃப் நீடட் ஃபார் த டெஸ்டிங் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ப்ரொவைடட் ரைட் அவே. அண்ட் ஒன் திங் இஸ் லைக் விச் வாஸ் லேக்கிங் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். இங்க வந்துட்டு லைக் ஃபார் சம் ரீசன் லைக் ஃபண்ட்ஸ் வேர் இன் தட் பேட். Okay, okay.
because the numbers were increasing slowly. So I mean, like, there wasn't any drastic this thing. ஐயோ இன்னைக்கு வந்துட்டு like 20 people, நாளைக்கு வந்து 200ன்னு போகல. இன்னைக்கு 20னா நாளைக்கு 13 இருந்தது. So it was easy for them to prepare for it. இப்போ மல்டி செக்டரல் கொலாபரேட்டிவ் அப்ரோச்லாம் எப்படி இருந்தது? இப்போ ஒரு இது வந்து ஒரு ஹெல்த் கிரைசிஸ், பட் எக்கனாமிக் சைட்லயும் அடிபட்டிருக்கும், லைவ்லிஹுட் சைட்லயும் அடி இருக்கும், இப்போ நியூட்ரிஷன் சைட்லயும் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பல லேயர்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லா செக்டர்ஸ் அப்ரோச்சும் இவங்களுடைய கொலாபரேட்டிவ் அப்ரோச்சும் எப்படி இருந்தது? There is a program called Texas Outreach, which is a food bank kind of a thing. அங்க வந்துட்டு லைக் யூஷுவலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் they collect the food and then they deliver it to each and every area. Okay. So அந்த மாதிரி இதுல and people can come and collect it. இப்போ வந்து என்னாச்சுன்னா, like because of this people panicked. They didn't want to share their food to anybody. Like even the canned foods இருந்தாலும் அதை கூட வந்துட்டு தன்னோட பேண்ட்ரியில வச்சு ஸ்டோர் பண்ணணும் தான் நினைச்சாங்க தவிர it wasn't easy for them to give it away. Because ஷாப்ஸ் ஓப்பனா இருக்குமா இருக்காதா, இன்னைக்கு நாளைக்கு இருக்காது, அந்த ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்தது. Like almost a month for people to know that yes, the basic shops are going to be open. Food crisis வராதுன்றது ஒரு இது வந்தது. And அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் லைக் இப்போ விலை வந்துட்டு ஏற்றி வச்சிருச்சு. லைக் நாங்க வந்துட்டு லைக் முன்னாடி $1 கிடைச்ச அதே ஸ்டஃப் இப்போ வந்துட்டு $2.99 $3 வருது. ஓகே. ஸோ அது வந்துட்டு ப்ரைஸ் ஏற்றினாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் தே weren't able to afford. அண்ட் there is like almost இப்போ நான் ஒர்க் பண்ற எங்க இதுலயே வந்துட்டு almost 30% job loss. All the consultants were they had to let them go. Okay, I was getting to that next. Okay, சொல்லுங்க. So அதனால வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது. I mean like அது வந்துட்டு லைக் தப்பு கரெக்ட்ன்ற அந்த விஷயத்துக்கு நான் போகல. ஏன்னா only those guys know how to administer. ஏன்னா நம்பர்ஸ் வந்துட்டு எந்த நம்பர் இருக்கணும், பேசிக் ஒரு இது அப்படின்னு சொன்னா இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கணும்ன்ற அந்த இது இருக்கு இல்லையா? ஆமா. முன்னாடி வந்துட்டு எல்லாரையும் பண்ண வேண்டியது இப்போ வந்துட்டு they are letting them go. So almost 30% எங்களுடைய டீம்லயே இருந்தது அப்படின்னு சொன்னா you can imagine the overall. So 30% டெக்சாஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா okay, that's huge. And அந்த 30%ல வந்துட்டு almost 20% are Asians. I wouldn't say Indians, almost 20% are Asians because of their visa. Since it's the State Department, they try to recruit only the citizens for permanent position. All right, so no consultants and okay. இப்போ consultants எடுத்ததுனால வந்துட்டு most of them were on H1 அந்த இதுல இருந்தது, H1 L1 blanket program வந்துட்டாங்க. Okay. So they had to let them go. So and there is one more thing is like the furloughs வந்துட்டு எப்படின்னா like even the full-time employees they had to furlough few people. Okay, what is that concept? Furlough என்னன்னா no pay. You can apply for this thing, the temporary the sabbatical இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த டைம்க்கு வந்துட்டு you're not going to be paid, but once the situation gets better you'll be called back. So it's not like you're losing your job, but you're losing your pay for the 2-3 months. Okay. So everybody like அது வந்து periodically furloughs, like some people were like ஒரு மாசம் ஒருத்தர், இன்னொரு மாசம் இன்னொருத்தர், அந்த மாதிரி வந்துட்டு சைக்கிள் கொடுத்தேன். Okay. So something to keep up with the salary in the அந்த economic crisis வராம பாத்துக்கணும்ன்றதுக்காக. Okay. And so many restaurants closed because of this. Of course. And food industry la vandu that's the maximum hit. So many people lost their job. Okay, outback எல்லாம் காலி. Okay. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப விரும்பி அவங்க ஓகே அது ஆமா எந்த எல்லா F&B அவுட்லெட்டுமே எங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷெஃப்ஸ் இருக்காங்க சிங்கப்பூர்லலாம், அவங்களாம் சொன்னது என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டேக் அவே தான். எல்லாம் அவன் டெலிவரி கூட வேணாமா, வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போறது, இல்லைன்னா வேண்டாம் வீட்டில் சமைச்சிக்கிறோம். நான் தான் கேட்டேன் கான் குக் ஓன் குக் அந்த இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 4 months ஆச்சு. அது இருக்குல்ல 4 months ஆச்சு. I haven't tried from outside.
ஓப்பா ஓப்பா. And ஓகே. even the vegetables, like that is another positive thing. Like because of this, it gave me lots of time. Of course, like I've been doing it for the past 5 years. Like I have my own kitchen garden. ஓ So நைஸ். ஓகே I have ஓகே. lots of green vegetables in there, and இப்போ சீசன்னால வந்துட்டு எனக்கு நிறைய காய்கறி வருது, அதுலேருந்தே வருது. ஸோ அதனால நைஸ். வந்து there are few things which I don't have it here. அது மட்டும் வாங்கினா போதும், which I go like once in 2 weeks. ஓகே. இங்க வந்துட்டு ஒரு மில்க் கேனே வந்துட்டு ஹேஸ் அ எக்ஸ்பைரி டேட் ஃபார் 2 weeks. ஸோ அந்த மில்க் காலியான டைம்ல போனோம்னு சொன்னா ஒரு தடவை போனோம்னா என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே கடையில வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் we order it online too. ஓகே. அது கூட போகாம இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ எப்படின்னா இதே மாதிரி முதல்ல ஹார்வர்ட் என்ன வந்தது, வேக்சின் வந்து ஒரு 1 year இருக்கும் இப்படி. ஸோ 2022 பை நவம்பர் ஆர் டிசம்பர் தேங்க்ஸ் கிவிங் டைம்ல நம்ம எல்லாம் திரும்ப நார்மல்சிக்கு வந்துருவோன்ற மாதிரி ஒரு பிக்சர் இருந்தது. இது நவம்பர் 2022. அதுக்கப்புறமா இப்ப இவங்க வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, சீஃப் சயின்டிஸ்ட் மிஸ் சௌமியா சுவாமிநாதன் WHO அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது 24-25 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியல இதோட தாக்கம். இட்ஸ் நாட் தட் இப்படியே இருக்க போதுன்னா, இந்த பீக்ஸ் அண்ட் வேலிஸ் இப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்க போது. வேக்சின் வந்த பிறகு சோஷியல் டிஸ்டன்சிங் அது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது ஹை பாசிபிலிட்டி நிறைய சேஞ்சஸ் வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா இது 2024 வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு நாளைக்கு இருக்க போதுன்னும் போது சில பிசினஸ் மாடல்ஸே கிரம்பிள் ஆகுது இல்லையா? சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருந்த மாடல்லாம் காலி இப்போ. இப்போ அது மாதிரி ஒவ்வொன்றும் அதை இதை பேஸ் பண்ணி இருந்தது எல்லாமே இப்போ போயிடுச்சு. டெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஓகே மக்கள் தொகை பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் நாட் ஹெவி அண்ட் ஏரியா இஸ் வாஸ்ட், ஸோ நம்பர்ஸ் கம்மி, ஸோ இட் வாஸ் ஈஸி டு மேனேஜ்னு. பட் இப்போ ஆண்டர்பிரினர்ஸுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க? இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டு, பேசிக் மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே அவங்களோட பிசினஸ் காலி. இப்போ இங்க இந்தியாலயும் அப்படிதான். அவங்களுக்கு and they go with this thing like இப்போ எல்லாமே வந்துட்டு ரிமோட் தான், ரிமோட் ஜாப். ஸோ அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? அதாவது ஐ மீன் இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரி தவிர மற்ற யாருமே வந்து ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. அதர் எனி ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃப்ரம் டெக்ஸஸ் சைட்ல, கவர்மெண்ட் சைட்ல? ஏன்னா அங்க கவுண்டி இதெல்லாம் நிறைய சில கொண்டு வராங்க, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட வைப்பாங்க, ஒரு டக்குனு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. They were waived of taxes for a year. Wow, okay. லைக் டெக்ஸஸ்ல வந்துட்டு ஸ்டேட் டேக்ஸ் இது இல்லை, ஸோ அதனால வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை. பட் அதர்வைஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இஸ் எக்ஸார்பிடன்ட். ஸோ அதை வே பண்ணிட்டாங்க சிலருக்கு வந்துட்டு, அதாவது சர்டன் ஸ்லாப் மாதிரியா அவங்களுக்கு வந்துட்டு வே பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொன்னா லைக் we have to this thing to either pay it later or pay it in installments now. Okay, okay. அந்த ஈஸர் பண்ணிருக்காங்க மொத்தமா அந்த ஹியூஜ் அமௌண்ட் எல்லாம். ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா லைக் சேம் வித் திஸ் திங், they don't have to pay rent for 2-3 months. அப்புறம் மெதுவா கொடுத்துக்கணும். இல்ல, அது டிபெண்ட்ஸ், லைக் depending on the area, depending on the people, depending on their this thing income. அது பிரகாரம் வந்துட்டு either they'll be paid. So இப்போ வந்துட்டு லைக் if I have a rental property, I have to let go this 2-3 months of this thing, but still I have to pay that monthly EMI go. அதுக்கு வந்துட்டு லைக் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு அது ரெண்ட் வராது. ஸோ அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தட்ஸ் அ பிக் ஹிட். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஐ மீன் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் ஹேஸ் ஹெல்ப்ட் அ லாட். And food-wise, whomever have lost a job, they get the food stamps. So, and food-wise, it's not too bad. Only thing is like COVID has taught us how to live with the necessity rather than the luxury. Okay. இப்போ இன்னொரு கேள்விங்க, இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் நடக்கும்போது என்ன நான் பார்த்தேன்னா, பல யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் நாலேஜ் ஷேர் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் இப்போ ஏன்னா எல்லாமே ஆன்லைன் வந்துட்டதுனால அந்த முன்ன இருந்த மாதிரி விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்ற எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இல்லாதனால இன்டர்நெட்டு ப்ராப்பர் இது நல்ல ஒரு டீசனான இன்டர்நெட்டும் உங்களால் ஆன்லைன் வர முடியும்னா வந்துருங்க செஷன் எடுக்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கு. அதர் திங் ஐ மீன் எனி யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஹூ ஆர் டூயிங் தட் இன் டெக்ஸஸ் ஆர் வித் டெக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் வேர் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்குலாம் தேர் ஓப்பன் நிறைய நடந்துட்டு இருக்கு. லைக் இப்போ என் பையனோட இந்த டெக்ஸஸ் ஏஎன்எம் they conduct regular programs, they do business modeling classes, they do finance classes,
Everything is like available for everybody, not just the students, and it's for free. Okay. And faculty வந்து எங்க ஜப்பான்லயோ இல்ல வேற எங்கயோ பிரான்ஸ்லயோ இருந்துட்டு இருப்பாரு. Anywhere from the world they do it. So இப்போ வந்துட்டு there were like few kids including my son, he wanted to go to Japan for the student swapping, like international student. J1 நம்ம US J1 இருக்க மாதிரி. Okay. So அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான், and now he's taking it online. That's it. He says like, okay, I don't have to go to Japan to take this classes. Okay. So after graduation I came to US in J1, so another தெரியும் எனக்கு அது. Okay. And then changed to H1. Okay. ஏன்னா அது 18 months 6 months 12 months and 18 months package வச்சிருப்பாங்க. ஏசியன்ஸ் US வரலாம், அமெரிக்கன்ஸ் வந்து ஏசியாக்கோ யூரோப்க்கோ போலாம் அந்த மாதிரி. ஓகே இப்போ இது இந்த சைடு இருந்தாலும் ஜென்ரலா இப்போ ஒரு சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, எப்படி மனநிலை இருக்கு, மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க அதை? There's lots of depression going on, broken family. Okay. This I mean இப்போ என்னன்னா வந்துட்டு since it's a state this thing we are state employees, we have to take a counseling session at least once a month. Like we have to take இப்போ நான் வந்து no, we a psychologist talk to us. I have to go attend. We have to like online class இதுதான். They have to talk to us, they have to know where we are, if எங்களோட mentality எங்க இருக்கு, like every employee is taken care of. So அதனால வந்து like there is lots of depression going on, suicide rates are increasing, and there are a lot of students dropping out of colleges and schools because of this. Like you know, once they get used to staying home and stuff, they don't want to go back, and there is நிறைய problem வந்துட்டு இருக்கு. அதை தவிர வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம் இஸ் லைக் இங்கே வந்துட்டு இந்த அபியூஸ் ஜாஸ்தியாக போச்சு, அண்ட் பிகாஸ் ஆஃப் வீட்டில் இருக்கிறது டிப்ரெஷன் அதெல்லாம். ஓகே, financial pressure இதெல்லாம் சேர்ந்து. That's the main problem, because there's so many people who lost their job, they don't know what to do. They buy a huge house, okay, husband ரெண்டு பேரும் they are on H1, imagine that, okay, and if they lose the job, H1 ல வந்துட்டு இப்போ வந்துட்டு unfortunately it's so vulnerable, like நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணியாச்சு. So they have to go back to their own country, but இப்போ since they can't go back, they are stuck here. So just to meet their ends, problem வருது. No money, no job, I have to leave but can't leave because of corona. Okay. So அவங்களுக்கு என்னது தீர்வு? They have to wait till the end of this thing. Right now they say like from September onwards the flights might open. So we don't know yet. And they are provided with basic this thing, like basic needs will be provided, but still once you get used to luxury, I mean நம்ம வந்துட்டு லைக் ஒன்று வாங்குற இடத்துல வந்துட்டு 4 வாங்கி பழகினதுக்கு அப்புறம் அந்த 4 வந்து டவுன் சைஸ் பண்ணி ஒன்றா இது பண்ணாலும் வந்துட்டு நம்மள நாமே வந்துட்டு we look at us like we sympathize with ourselves. Like ஐயோ நமக்கு வந்துட்டு நம்மளுடைய பேசிக் இதுவே கிடைக்கலையேன்ற ஒரு இது போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நிறைய இந்த டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இத அட்ரஸ் பண்றதுக்கு தான் வந்து எவ்வளவு வீக்லி பேசிஸ்ல மந்த்லி பேசிஸ்ல வராங்களாங்க நீங்க சொன்னது? வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்துட்டு ஓகே, நீங்க வந்து we have to submit a report to our department about each and every employee. So இது வந்து எப்படின்னா ஒரு கவுண்டி எடுத்து இத்தனை ஃபேமிலிஸ் இருக்கு, இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு மந்த்லி இவங்க எல்லாருக்கும் இந்த செஷன் நடந்ததுன்ற மாதிரி ரிப்போர்ட் யூ வில் பி சப்மிட்டிங் அந்த மாதிரி. ஓகே, இப்போ இங்கே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா இருக்கிற எல்லா அர்பன் புவர் பாக்கெட்ஸ்லையும் போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் மாஸ்க், கபசுர குடிநீர் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா அதெல்லாமும் சர்வே எடுத்து இந்த பேசிக் ட்ரைனிங் கவுன்சிலிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது திரும்ப ஃபாலோ அப் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? இதெல்லாமே வச்சு த கம்பைலிங் ரிப்போர்ட் அந்த ஆன் அ டெய்லி பேசிஸ் இட்ஸ் பீங் கிவன் டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. But one thing I have to say it, I'm sorry. சொல்லுங்க. I have to say it because inga kuda vandu people are like amazed with the way India has handled COVID, and particularly South India. They have a very high regards. They say like these guys they try to follow most of their this thing too.
இங்கேயும் வந்துட்டு லைக் கொஞ்சம் ஆமா ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா முன்னாடி வந்துட்டு லைக் ஓகே நீ போறியா நீ போயிட்டு வா, ஆனா இதை மட்டும் போட்டு இப்போ அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ண போக முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டு ஆக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸோடய என்வரன்மெண்ட் பாலிசி கூடயோ இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த லெவல்ல பேசுறதுக்கு இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ இதோட ரொம்ப பேஸ்ன்னு போனீங்கன்னா, அன்னைக்கு ஒரு டிபேட்ல வந்து ஆக்சுவலி நான் பார்த்தது ஆன்லைன்ல, நேச்சுரல் டிசாஸ்டர் அப்புறமா வந்துட்டு மேன்மேட் டிசாஸ்டர் சொல்றாங்க இல்லையா. நேச்சுரல் டிசாஸ்டர் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாமும் வந்து மேனோட கிரீட்னால தான், அது ஒரு ஹியூமனோட கிரீட்னால தான் வருதுன்ற மாதிரி அந்த டிபேட் போச்சு. இப்போ ஒரு சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும்போது, ஈக்கோலாஜிக்கல் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம இப்போ ரொம்ப அதை பத்தி கேள்விப்பட்டோம், மேபி வரலான்றது மூவிஸ்ல பார்த்தோம். 11 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்டேஜனே அப்படியே சீன் பை சீன் நடக்கும்லாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஏன்னா நிறைய டிசைன் திங்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று நடந்த இந்த டயலாக் ஆன் குளோபல் லெவல் டு ஃபோக்கஸ் ஆன் சவுத் கேரளான்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டெப். சிஎம் வந்து இந்த அமர்த்தியாசன், இந்த பக்கத்துல இருந்து சௌமியா சுவாமிநாதன் வந்து இவங்கள ராம் வந்து மாடரேட் பண்றது, கூட 2 other பீப்புள் வந்து வெரி எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் குளோபலி இருக்காங்க, எல்லாம் ஒன்று கூடுறாங்க ஒரு பர்டிகுலர் இடத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் பாலிசி இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி நடந்துகிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சிருப்பாங்க, இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா டூ ஷேர் வித் அஸ். ஏன்னா இங்க இருக்கவங்களும் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ல இருந்து முன்னொருத்தர் வந்திருந்தாரு ஃப்ரம் டிசி, வாஷிங்டன் டிசில இருந்து இங்க இருக்க ஐபிஹெச்க்கு வந்திருந்தார் ஒருத்தர். இந்த நாலேஜ் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நடந்தது. இங்க இருந்து ஒரு டீம் அங்க போச்சு, அங்க இருந்து ஒரு டீம் இங்க வந்தது, அந்த இதெல்லாம் நடந்தது. பட் இது என்னன்னா எனக்கு தோன்றது இப்போ இந்த மாதிரி டிராவல்ன்றது கஷ்டம். இது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி. இப்போ முன்ன வந்து வருஷத்துக்கு ஒரு டீம் இங்க இருந்து போவோம், ஒரு 5 பேர் போவாங்க, ஒரு 2 வாரம் இருப்பாங்க, கத்துப்பாங்க, அப்புறம் அதை வந்து இங்க டெசிமேட் பண்ணுவாங்க. தென் இட் வில் கேஸ்கேட் டவுன் டு ஆல் தி லெவல்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஏதாச்சும் செஷன்ஸ் நடத்தினே போலாம் போல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு. வேற ஏதாவது மாடல் அந்த மாதிரி எடுத்து இது வந்து டெக்ஸஸ் மாடல், யூனிக் மாடல் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்களா? ஓகே 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 ஓகே. ஜென்ரலா வந்து ஒரு குளோபல் பேண்டமிக்கை மேனேஜ் பண்றதுக்கு அவங்க வந்து முதல் தடவைனாலும் அது கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அன்லாக் எப்படி கொண்டு போறாங்க? இப்போ அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது லைஃப் ஆஃப்டர் லாக்டவுன் போது அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஆஃபீஸ், ஸ்கூலு, அதெல்லாம் தியேட்டர், ஷாப்பிங் மால்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். அது என்ன மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களா? அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து லைக் there is a proposal for the public places. இப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு it's going to be like this for the next at least 3 years. Restricted number of people inside the premises and only like இப்போ வந்துட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான். I mean you know those people have maintained their this thing too. So அந்த மாதிரி இது மட்டும் தான் வந்துட்டு you have to bring them. So you have to trust the people in whatever they say, of course. It's up to the people. And அதுக்கப்புறமா தியேட்டர்ல வந்துட்டு there is a restriction that like only the family can occupy one this thing room. அதுக்கப்புறமா வந்துட்டு there will be one empty room and then the thing அதுவே வந்துட்டு almost 6 feet வந்து இது வந்துரும், கேப் வந்துரும். So அதனால வந்துட்டு like no, all the seats are not going to be filled. So at the most like 20 to 30% of the theater is going to be full. But they are ready to take the hit. ஏன்னா இப்போ திருப்பி ஏன்னா இந்த பேண்டமிக் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னு சொன்னா the world can survive. அது வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் வந்துட்டு லைக் ஒரு 3 weeksக்கு முன்னாடி the school ISTs they sent us a message saying that நீ ஸ்கூலுக்கு there's going to be a hybrid classes will be held at the classroom and வீட்ல இருந்து பண்ணலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சிச்சுவேஷன் காட் பெட்டர்னு வந்துட்டு ஒரு 2 weeksக்கு முன்னாடி வந்துட்டு they said like இங்க வந்துட்டு இந்த A and B classes உண்டு, like morning sessions and afternoon sessions like ஓகே ஓகே ஓகே. அந்த A classes வந்து லைக் வாரத்துல வந்துட்டு 2 வாரம், இந்த வாரத்துல 2 நாள், அண்ட் அதுக்கப்புறம் B classes வாரத்துல 2 நாள் அண்ட் 1 day for the testing. So அந்த மாதிரி இது வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பி நம்பர்ஸ் ஜாஸ்தியா போனதுனால there is another meeting going to be held saying that like
அதுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க மெசேஜ் என்னன்னு சொன்னா ம் mostly they'll be going online again till the end of this semester, like the first semester, that is going to be till January. எக்ஸாம் எப்படி? எக்ஸாம்ஸும் ஆன்லைன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே எக்ஸாம்ஸ் ஓகே வந்துட்டு என்னன்னா லைக் முன்னாடி வந்துட்டு கிளாஸ் ரூம்ல போய் எடுத்தாங்கன்னா the ம் test is conducted for like 2.5 to 3 hours. ம் ம் ஆன்லைன் டெஸ்டிங் வந்து எப்படின்னு சொன்னா they are clocked, they ம் have to do it within 45 minutes. ஆமாம், ரெஃபர்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அந்த சீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரியுது ஸோ புரியுது. 45 மினிட்ஸ்ல வந்துட்டு புக்கை பார்ப்போமா இல்லைன்னா உட்காந்து அந்த ஆன்சர் பண்ணுவோமா? முடியாது முடியாது முடியாது. ஸோ ஏன்னா இது புரியுது எனக்கு. எல்லாம் எம்சிக்யூ மாதிரி கொடுத்துட்டு நீங்க முடிச்சே ஆகணும். கதை எழுதலாம் முடியாது, தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். 1 hour உங்களுடைய டைம் கேட்டதுக்கு இணங்கி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இது வந்து இன்னும் நிறைய கேள்விகள், இன்னும் நிறைய இதை எப்படி பண்ணலாம், சில ஐடியாஸ், சஜஷன்ஸ், மக்கள்கிட்ட இருந்து நிறைய கொஸ்டின்ஸ், சில மெசேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதையும் கலந்துதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். மேற்கொண்டு வர உரையாடல்களை நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. மேபி இப்போ அடுத்த ஸ்டேஜாக சில விஷயங்கள் இவங்க வியூவர்ஸ்கிட்ட வரும்பொழுது நான் உங்களுக்கு அதை பற்றியும் இமெயில் அனுப்புகிறேன். வேறு செஷன்ஸ் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுக்குனாலும் இங்கே எப்படி என்னென்ன இருக்குன்றதை அது ஷேர், அங்கே இருக்கிறது என்னன்றதும் சொல்லுங்கள். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Stay safe everybody. Take care. Thank you. Bye. இன்னைக்கு நம்ம கூட பேசின மிஸ் சந்திரா விஸ்வநாதன் வந்து ஷி ஹோல்ட்ஸ் வெரி கீ போஸ்ட். அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண பொழுது வந்து இனிஷியலி ஷி வாஸ் இம்மீடியட்டாக வந்து சரி இதை பற்றி ஷேர் பண்ணுறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குதோ வில் பி ஏபிள் டு ஷேர் தட். அண்ட் அது மூலமாக அங்கே அவங்க பயன்பெறாங்கன்றது சந்தோஷம் தான். அதே மாதிரி அங்கே இருக்கிறதும் சொல்லுங்கள், கற்றுக்கிறதுக்கு தயார்ன்ற மாதிரி ஷி வாஸ் ஓப்பன் மைண்டோட தான் வந்துட்டு இந்த கான்வர்சேஷனே வந்தாங்க. மற்றும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியோட நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம். நீங்கள் வழக்கமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கு இதே சப்போர்ட் இதுக்கு மேற்கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து if there's any areas which you want me to particularly focus on, specifically insist on certain areas or any personalities, please do let me know. கண்டிப்பாக வந்து அவங்களும் நம்ம ஷோவில் கொண்டு வருவோம். தேங்க்யூ.